இன்று நம் தாய் திருஅவையானது ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. ஆண்டவர் இயேசுவில் இணைய வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இத்திருப்பலிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். மாதா தொலைக்காட்சியின் சார்பாக ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்காட்சி பெருவிழா இயேசு அனைவருக்கும் பொதுவானவர் என்பதை உணர்த்தும் விழா. மெசியாவாக, இரட்சகராக, இயேசுவாக மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த கடவுளின் மகன் தம்மை பிற இனத்தவருக்கும் வெளிப்படுத்தி காட்சியளித்த பெருவிழா. அந்த ஆண்டவரை அனைத்து மக்களும் மீட்பராக, அரசராக கண்டுணர்ந்து வாழவும், விண்மீன் வழிகாட்டுதலோடு ஞானிகள் ஆண்டவரை கண்டு கொண்டது போல அனைத்துலக மாந்தரும் வார்த்தையின் ஒளியில் பயணித்து நாளும் ஆண்டவரை கண்டுணர்ந்து அவரது அன்பை சுவைத்து வாழவும் தேவையான அருளை வேண்டி இணைவோம் இந்த கல்வாரி பலியில். ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. இயேசுவின் பிறப்பில் மகிழுங்களே, இயேசுவின் பிறப்பில் மகிழுங்களே. இந்த யுகமதில் நாளும் முழங்குங்களே. வாருங்களே, 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 வாருங்களே. உள்ளங்கள் மகிழும், உறவுகள் மலரும், இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தார். அடுத்தவர் நலனில் நாட்டமே கொண்டார். ஆண்டவர் வழியில் நடந்திடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றால் இயேசுவை அவரில் கண்டிடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றால் இயேசுவை அவரில் கண்டிடலாம். இறைப்பணி தொடர, இறையாட்சி மலர, இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. இறைப்பணி தொடர, இறையாட்சி மலர, இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், தந்தையின் அன்பும், தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைமகனேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சியின் இதயங்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு பிறந்தார். அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இனத்திற்காக இல்லை மக்களுக்காக மட்டுமல்ல, அவருடைய பிறப்பு உலகில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் மீட்பை கொணர்வதற்கான ஒரு உன்னதமான, மாபெரும் உன்னதமான வரலாற்று நிகழ்வு. இது மீட்பின் திட்டம் என்பதை இன்றைய நாளிலே ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் இதை வெளிப்படுத்திய நாளாக இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். எனவே ஆண்டவரின் பிறப்பு எல்லாருக்குமானது. அவரை நம்புகிறவர்கள், அவரை நம்பாதவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாருக்குமானது. எனவே அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கடவுளுடைய திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடும் இந்த நாளிலே நாமும் இந்த உலகிலே எல்லாருக்குமானவர்கள். நம்மை பிடித்தவர்களுக்காகவும் பிடிக்காதவர்களுக்காகவும், நமது குடும்பத்திற்காகவும், இந்த சமூகத்திற்காகவும், ஏன் இந்த சமூகத்திலே நம்மை ஒதுக்குகிறவர்கள், நம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாருக்காகவும் நாமும் இந்த உலகிலே
நாம் மனிதனாக பிறந்திருக்கிறோம், இந்த சமூக அக்கறையோடு நாம் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துகின்ற நாள் இன்றைய நாள். எனவே அப்படிப்பட்ட எண்ணங்களோடு நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு அவருக்கு இருந்த அதே மனநிலையை, அருளை தர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லாமல் குறுகிய எண்ணங்களோடு, குறுகிய பார்வையோடு, சிந்தனையோடு நான், என் குடும்பம், என் இனம், என் நாடு, என் ஜாதி, என் மொழி என்று நாம் வாழ்ந்த நேரங்களெல்லாம் எண்ணி மனம் வருந்தி ஆண்டவருடைய இரக்கத்தை, மன்னிப்பையும் இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வை நோக்கி அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சி இருப்பவர் நீரே.
மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, விண்மீன் வழி நடத்த ஒரே திருமகனை இன்று பிற இனத்தவருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரம் அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழி நடத்தப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றி உள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உம் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள்.
அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாள்வார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர்க்கும் ஏழைகட்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2, 3 மற்றும் 5, 6 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைப்பொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைப்பொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரின் விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 2 இறை திருவசனங்கள் 1-12 வரை. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கில் இருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழ கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை, ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ராயலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளனர் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்போது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சாங்கடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை மகனேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா வாழ்த்துக்கள். 3 ராஜாக்கள் திருவிழா என்றும் இதை நாம் அழைக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் கிழக்கு திசை கீழத்திசை நாடுகளிலே இருக்கின்ற திரு அவைகளில் இன்றைய நாளை தான் அவர்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவாக கொண்டாடுகின்ற மரபையும் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த 3 அரசுகள் திருவிழா என்று சொன்னாலும் அல்லது ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா என்று சொன்னாலும் இவைகள் எல்லாம் ஒரு உன்னதமான ஒரு காரியத்தை இன்றைக்கு நமக்கு ஒரு செய்தியாக இன்றைக்கு இந்த திருவிழா நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. என்ன செய்தி? இன்றைய முதல் வாசகத்தில் மிக அழகாக எசையா எழுதிய இறைவாக்கு நூல்களிலிருந்து அதிகாரம் 60 நாம் வாசிக்க கேட்டோம். எசையா இறைவாக்கினர் தான் மெசியாவுடைய பிறப்பை முதலாக அந்த இஸ்ராயல் மக்களுக்கு துவண்டு போய் அடிமைகளாய் கிடந்த அந்த இஸ்ராயல் மக்களுக்கு, உங்களை மீட்க மெசியா வருவார், உங்களை மீட்டெடுப்பார், உங்களுக்கென்று உரிய நாட்டை கொடுப்பார், உங்கள் இனத்தை அவர் ஆசீர்வதிப்பார், நீங்கள் விடுதலையின் மக்களாய் வாழ்வீர்கள், கடவுள் உங்களை கடவுளின் மக்கள் என தெரிந்து கொண்டாரே அதை மீண்டுமாய் உங்களுக்கு உறுதிப்படுத்துவார், ஆண்டவர் தன் மகனை உங்களுக்கு மெசியாவாக அவர் கன்னியிடத்திலே வழியாக உங்களுக்கு அனுப்புவார் என்ற செய்தியை உறுதிப்பட அந்த இஸ்ராயல் மக்களுக்கு முதலாக அறிவித்தவர் எசையா இறைவாக்கினர். அவர் அந்த இஸ்ராயல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், எருசலேமே
எழுந்து ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. எருசலேமே எழுந்து ஒளி வீசு. இந்த உலகில் இருக்கின்ற எல்லா இனங்களுக்கும், எல்லா மக்களுக்கும், எல்லா உயிரினங்களுக்குமான மெசியா மீட்பர் உன்னில்தான் தோன்றுவார். நீ எல்லா மக்களுக்கும் ஒளியாக நீ திகழ வேண்டும். உன்னை இந்த உலக இருள், இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான மாயைகள் உன்னை அமுக்கக்கூடும், உம்மை மறைக்கக்கூடும், இருள் உன்னை மேற்கொள்ளக்கூடும். ஆனால் உனக்கு அருளப்பட்ட ஒளி என்றுமே மங்காது. அதனால் தான் ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்வார், உலகின் ஒளி நானே. யாரும் வீட்டில் ஏற்றிய விளக்கை கொண்டு போய் கட்டிலுக்கு கீழே வைப்பதில்லை. விளக்கு தண்டின் மேல் வைத்து எல்லோரும் பார்க்கும்படியாக, எல்லாரும் அந்த வெளிச்சத்தை உணரும்படியாக, இருளை போக்கும்படியாக தான் அந்த வெளிச்சத்தை வைப்பார்கள். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரத்திலே ஆதியிலே வாக்கு இருந்தது, அந்த வாக்கு இந்த உலகிலே தோன்றி மனிதனாய் பிறந்தது. இந்த உலகம் அந்த வாக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒளி இந்த உலகத்திற்கு வந்தது, ஆனால் இந்த உலகமோ ஒளியை ஏற்றுக்கொள்ளவில்லை, இருளை அதை ஏற்றுக்கொண்டது என்று மிக அழகாக, மிக ஒரு கவிதை நிலையத்திலே யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் மிக தெளிவாக சொல்கிறது. அன்பர்களே, இந்த நாள் நமக்கு தருகின்ற செய்தி என்ன? இன்றைய முதல் வாசகமாக இருந்தாலும் சரி, இன்றைய 2வது வாசகம் பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே, உங்களுக்கு உங்கள் நலனுக்காக கடவுளின் அருள் எனக்கு அருளப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. என்ன அந்த மறைபொருள்? எல்லா இனத்தவரும் கடவுளின் மீட்பை காண வேண்டும் என்ற மறைபொருள். அது ஏதோ யூத மக்களுக்கு உரிய ஒரு சொத்து அல்ல, மாறாக எல்லாருக்கும் உரியது என்பதை பவுலடிகளார் மிக சின்னமாக, தைரியமாக அந்த காலகட்டத்தில் அதை வெளிப்படுத்துகிறார். அந்த நிகழ்வைத்தான் இன்றைய ஒரு வரலாற்று நிகழ்வாக நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்கிறோம். எங்கிருந்தோ வந்த ஞானிகள் அந்த காலத்தின் அறிகுறியை பார்த்து, விண்மீன் எழுந்ததை பார்த்து, இந்த விண்மீன் மெஸ்ஸியாவுடைய பிறப்பை சொல்கிறதே என்பதை கணித்து, அவர்கள் எத்தனையோ நாட்களாக, ஆண்டுகளாக அவர்கள் நடைப்பயணம் மேற்கொண்டு அந்த மெஸ்ஸியாவை தரிசிப்பதற்காக, அதுவும் பாருங்கள், ஒரு சிறு குழந்தையை அவர்கள் நெடுஞ்சாங்கடையாக விழுந்து அவரை வணங்கினார்கள் என்று மத்தேயு மிக தெளிவாக எழுதுகிறார். அன்பர்களே, இந்த ஒட்டுமொத்த 3 வாசகங்களும் நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறது. என்ன செய்தி? நண்பர்களே, ஆண்டவர் இயேசு யாருக்கோ, எவருக்கோ, ஒரு தனிப்பட்ட இனத்திற்கோ, ஒரு மதத்திற்கோ, மொழிக்கோ அல்லது ஜாதிக்கோ யாருக்கோ பிறந்த கடவுள் அல்ல. அவர் எல்லாருக்கும் ஆனவர். அப்படி என்றால் அந்த இயேசுவை திருமுழுக்கின் வழியாக பெற்றுக்கொண்ட நான், அந்த இயேசுவை ஒவ்வொரு முறையும் நற்கருணை கொண்டாட்டத்திலே உணவாக பெற்றுக்கொள்கிற நான், அந்த இயேசுவை ஒவ்வொரு அருள் அடையாளத்திலும் நான் ஆவியாருடைய உதவியால் எனது உள்ளத்தில், என் ஆன்மாவில் நான் பெற்றுக்கொள்கிற நான் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? நான் யாருக்காக இந்த உலகிலே நான் வாழ வேண்டும்? யாரை நான் வெளிப்படுத்த வேண்டும்? யாருடைய சாட்சியாக இந்த உலகிலே, நீங்கள் போய் உலகில் கடையெல்லை வரை தந்தை மகன் தூயாவியாரின் பேரால் யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள், அவர்கள் அத்தனை பேருக்கும் நற்செய்தி அறிவிகள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய கடமையை கொடுத்திருக்கிறாரே. அந்த நற்செய்தியை நாம் யாருக்கு அறிவிக்கிறோம்? அதை எப்படி நாம் வெளிப்படுத்துகிறோம்? நமது சிந்தனைகளில், நமது சொற்களில், நமது செயல்களில், நமது உறவு முறைகளில், நமது வாழ்க்கையில் அதை இன்றைய நாளிலே நாம் கண்டிப்பாக அலசி பார்த்தே ஆக வேண்டும். அதை யோசித்தே ஆக வேண்டும். இன்றைக்கு நமது திருச்சபையில், நமது மக்கள் மத்தியில், நமது எல்லா விதமான தளங்களிலும் கீழிருந்து மேல் வரை இருக்கின்ற நிலைகளை பார்க்கின்ற பொழுது நாம் வெட்கப்பட வேண்டியிருக்கிறது, வேதனைப்பட வேண்டியிருக்கிறது. இவன் இந்த ஜாதியை சார்ந்த கிறிஸ்தவன், அவன் அந்த ஜாதியை சார்ந்த கத்தோலிக்கன், இவன் இந்த ஊரை சார்ந்தவன், இவன் எனக்கு உறவுக்கார கத்தோலிக்கன். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே, இப்படிப்பட்ட 2021ஆம் நூற்றாண்டிலே 2023 ஆண்டுகள் இயேசு பிறந்து காலமாகிவிட்டது. ஆனால் இன்றைக்கும் கற்கால மனிதர்களைப் போல நான் எனக்கென்று ஒரு இடத்தை வகுத்து கொண்டு, எனக்கு இதுதான் என் கத்தோலிக்க திரு அவை, இதுதான், இப்படித்தான் நான் என் ஜாதிக்குள் தான், என் மொழிக்குள் தான், என் இனத்தில் மட்டும்தான் என் கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொன்னால் இது வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அன்புக்குரியவர்களே, வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம்.
இத்தனை காலகட்டங்கள், எத்தனை நமது வாழ்க்கையில் எத்தனை தபசு காலங்கள், எத்தனை திருவருகை காலங்கள், எத்தனை கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாட்டங்கள், எத்தனை திருக்காட்சி பெருவிழா கொண்டாட்டங்கள், எத்தனை பெரிய வெள்ளிக்கிழமைகள், எத்தனை திருநீற்று புதன்கள், எத்தனை உயிர்ப்பின் காலங்கள், எத்தனை முறை கொண்டாடி இருக்கிறோம், எத்தனை முறை ஆண்டவருடைய செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் நமது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கிறதா? எனது பார்வையில் மாற்றம் இருக்கிறதா? எனது சிந்தனைகளில் மாற்றம் இருக்கிறதா? இது எல்லாருக்கும் தான் இந்த கேள்வியை நாம் கேட்க, என்னையும் சேர்த்து தான் நான் கேட்கிறேன். அன்பர்களே, நாம் மாறாவிடில் இந்த திருக்காட்சி பெருவிழாவினால் ஒரு பயனும் இல்லை, ஒரு மண்ணுக்கும் பயனும் இல்லை, ஒரு துளியும் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவருடைய பிறப்பு அற்புதமான செய்தியை எல்லாருக்கும் வெளிப்படுத்தியது. உலகிலே நல்ல மனதவருக்கு அமைதி ஆகுக என்ற ஒரு செய்தியை வானதூதர்கள் மிக தெளிவாக அவர்கள் பாடலாக பாடினார்கள். ஒவ்வொரு முறையும் ஞாயிறு வழிபாட்டிலே அதை நாம் பாடுகிறோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகு, உலகிலே நல்ல மனதோருக்கு அமைதி ஆகுக என்று பாடுகிறோம். இந்த நல்ல மனிதர்கள் யார்? இந்த நல்ல மனம் கொண்டவர்கள் யார் என்று யோசித்திருக்கிறோமா? இந்த நல்ல மனிதர்கள், நல்ல மனம் கொண்டவர்கள், ஆண்டவர் எவ்வாறு எல்லாருக்கும் எல்லாமாய் தன்னை வெளிப்படுத்தினாரோ அதே மனநிலையில் வாழ்கின்ற நாம் மட்டும்தான் அந்த கடவுளுக்கு, அந்த தந்தைக்கு மாட்சி செலுத்துகின்ற மக்களாக இருக்க முடியுமே ஒழிய, நான் எனக்கென்று ஒரு அமைப்பை உருவாக்கி கொண்டு ஒரு 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 சிறு ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு நான் இப்படித்தான், இதற்குள் தான் இருப்பேன், இதற்காக போராடுவேன், இந்த நிலைகளுக்காக நான் என் உயிரை கொடுப்பேன், இதற்கு வெளியில் எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை, இதுதான் என் கத்தோலிக்க திருச்சபை என்று வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்மை விட வேதனைப்படக்கூடிய மனிதர்கள் இந்த உலகில் இருக்க முடியாது. அன்பர்களே, இந்த உலகிலே பிளவுகளும் பிணக்குகளும் எப்பொழுதும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நான் வேறுபட்டு நிற்க வேண்டும், அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. அதைத்தான் அவர் தனது இறுதி ராவுணவிலே தன் சீடர்களுக்கு அவருடைய பாதங்களை கழுவி, நான் உங்களுக்கு என்ன செய்தேன் என்று உனக்கு விளங்குகிறதா? ஒரு அடிமை செய்கின்ற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு செய்திருக்கிறேன், உங்கள் பாதங்களை கழுவினேன், இதைத்தான் நீங்கள் பிறருக்கு செய்ய வேண்டும், பணிவிடை செய்ய வேண்டும், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மதிக்க வேண்டும். இந்த உலகிலே அடிமை ஆண்டான் உயர்வு தாழ்வு என்பது இல்லை, எல்லாரும் சமம், எல்லாரும் என் நண்பர்கள். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என்று சொன்னவர் நமக்காக தன் உயிரை கொடுத்து அவர் உயிர்த்தார், நமக்காக அவர் பிறந்தார், நமக்காக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே என் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நாம் சற்று ஆழமாக யோசித்து பார்ப்போம். எல்லா நிலையிலும் குருக்களும் கன்னியர்களும் ஆயர்களும் ஒவ்வொருவரும் நாம் யோசித்தே ஆக வேண்டும். இந்த நிலை நாம் வாழ்கின்ற நாட்களில் மாறினால்தான் ஆண்டவருடைய மீட்பை நாம் காண முடியும். இன்றைய துவக்க ஜெபத்திலே ஆண்டவரே மிக அழகாக அது அமைக்கப்பட்டிருக்கிறது. உமது வெளிப்பாட்டை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீர், அந்த வெளிப்பாட்டினுடைய மாட்சியை உணர்ந்த நாங்கள் அந்த மாட்சியை எங்களது அந்த மறு உலகிலே நாங்கள் உங்களை சந்திக்கின்ற அந்த தருணத்திலே உங்களை சந்திக்கின்ற பாக்கியத்தை பெறுகின்ற வரை நாங்கள் காத்துக்கொள்கின்ற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடு என்று அமைந்திருக்கிறது அந்த ஜெபம். எனவே இந்த உலக வாழ்க்கையோடு நாம் இங்கு அமைத்திருக்கின்ற கட்டமைப்புகளோடு நமது வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை. இந்த திருக்காட்சி, இந்த வெளிப்பாடு, ஆண்டவரை நாம் சந்திக்கின்ற அந்த மாட்சியினுடைய நேரத்திலே நாம் அவரை முகமுகமாக தரிசிக்கின்ற அந்த தருணத்திற்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும். அப்படி என்று சொன்னால் எனது வாழ்க்கை ஆண்டவர் வெளிப்படுத்திய அந்த எல்லாருக்குமான ஒரு ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கிறான். அதில் தான் ஏரோது மாறுபட்டு இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை எல்லாருக்குமானதாக இல்லை. அவன் சுயநலம் பிடித்தவனாக ஆண்டவரை காண ஆசைப்படுகிறான். ஆனால் ஆண்டவரை தரிசிப்பதற்காகவோ வெளிப்படுத்துவதற்காகவோ அவரை மாட்சிப்படுத்துவதற்காகவோ இல்லை. அவனுடைய நோக்கம் வேறாக இருந்தது. இன்றைக்கும் நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம், எல்லா அருட்சாதனையும் புது நன்மை பெற்றிருக்கிறோம், ஒப்புரவை பெற்றிருக்கிறோம். ஒரு சிலர் கடவுளால் திருமண வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஒரு சிலர் குருக்களாக துறவிகளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த அழைப்பு எல்லாம் எதற்காக யோசித்திருக்கிறோமா? ஒரு கட்டமைப்புக்குள் நம்மை முடக்கிக் கொள்வதற்காகவா, அல்லது எல்லாருக்குமாக நாம் வாழ்வதற்காக, எல்லாருக்குமாக நம்மை அர்ப்பணிப்பதற்காகவா? இதை நாம் யோசித்தே ஆக வேண்டும். அன்பர்களே, இந்த உலகம் இருக்கும் வரை இந்த ஆண்டவர் சொன்னது போல இருள் இங்கே படர்ந்து கொண்டுதான் இருக்கும். இந்த இருள் நம்மை கவ்விக்கொள்வதற்கு அது முயற்சி எடுக்கும். இறைவாக்கர் எசையா மிக தெளிவாக அந்த
எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால், பல நூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் சொல்லி இருக்கிறார், பிற இனத்தார் உன் ஒளியை நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர், உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர், தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் மேல் தூக்கி வரப்படுவர், அப்போது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும், கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும், பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும், இத்தனையும் உன்னை வந்து சேரும். எப்பொழுது? இருள் பூ உலகை மூடும், காரிருள் மக்களை கவ்வும், ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். எப்பொழுது ஆண்டவர் மீது எழுந்தருள்வார்? எப்பொழுது இந்த இருளை நாம் மேற்கொள்ள முடியும் என்றால், நான் எப்பொழுது ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கின்ற எல்லாருக்குமான எல்லா மக்களும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள் என்று எல்லாரிடத்திலும் என்னை வெளிப்படுத்துகிறேன் ஆண்டவரை போன்று நான் என்னை வெளிப்படையாக எல்லாரும் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது மட்டுமே இந்த காரியங்கள் எல்லாம், இந்த செல்வாக்கும், இந்த மகிழ்ச்சியும், இந்த நிறைவும், இந்த நிறைவான எல்லா காரியங்களையும், அருளையும், ஆற்றலையும், வல்லமையையும், அற்புதங்களையும் ஆண்டவர் நிகழ்த்துவதை நாம் கண்கூடாக காண முடியும். இல்லை என்றால் அது நமக்கு கைகூடாது. நம்முடைய இந்த உலக வாழ்க்கையின் இறுதியில் நம் ஆண்டவரை நம்மால் தரிசிக்க இயலாது என்பது வெளிப்படையான உண்மை. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நாம் ஜெபிப்போம் ஆண்டவரிடத்திலே நம்முடைய மனமாற்றத்திற்காக, நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட மனிதர்களுடைய மனமாற்றத்திற்காக, நாம் நமது கட்டுகளிலிருந்து, எல்லா விதமான இந்த சாத்தானின் கட்டுகளிலிருந்து, ஜாதியம், இனம், மொழி, என் குடும்பம், என் சமூகம், என்னுடைய சமுதாயம் என்று என்கின்ற எல்லா விதமான கட்டுகளிலிருந்து நாம் உடைத்து வெளியேறி, எல்லா மனிதர்களும் கடவுளின் சாயல், என் சகோதரன் சகோதரி எல்லாருக்குமாக தான் கடவுள் என்னை அழைத்திருக்கிறார், என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நான் எல்லாரையும் அன்பு செய்யக்கூடிய, எல்லாரிடத்திலும் நான் அன்பாய் இருக்கக்கூடிய அந்த வரம் எனக்கு வேண்டும் என்ற சின்னமான விசுவாசத்தோடு இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். திருக்காட்சியிலே நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை நாம் பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் திருமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். திருவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ ஆ. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம் அனைவருக்குமான தெய்வம். எல்லா மக்களையும் தன்னோடு இணைத்து கொண்டு, தந்தையோடு இணைத்து கொள்வதற்காய் தன்னை வெளிப்படுத்திய ஆண்டவர்.
எல்லாருக்கும் எல்லாமானவர் என்பதை இன்றைய நாளிலே அவர் மீண்டுமாய் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். இந்த சிந்தனைகள் எல்லாம் நமது எண்ணங்களிலும் நமது வாழ்க்கையிலும் நமது செயல்களிலும் வெளிப்படுத்தப்பட ஆண்டவருடைய அருளை இறைஞ்சி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உம் ஒளியின் மேன்மையை கண்டுணர்ந்து அதனை தங்களுக்குள் இருத்தி இருளில் வாடும் மக்களுக்கு இறையொளியின் பாதையை காட்டிடும் வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் தங்களிடம் உள்ள சுயநலம், ஆணவம், அகந்தை இவற்றை களைந்து உம் இறையரசின் மதிப்பீடுகளை தம் சொல்லாலும் செயல்களாலும் வாழ்வாக்கிடவும், மக்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். விண்மீன் ஒளியால் ஞானிகள் உம்மை கண்டடைந்து போன்று உமது வார்த்தையாகிய ஒளி காட்டும் பாதையில் நாங்கள் வாழ்ந்திடவும், அனைவரையும் அன்பு செய்து பகிர்ந்து வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் தேவனே இறைவா, பெருவெள்ளத்தாலும் புயலினாலும் பாதிக்கப்பட்ட மக்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் விரைவில் தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடவும், அவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ்ந்திடவும், எங்கெல்லாம் மனித உரிமைகள் பறிக்கப்படுகின்றனவோ அங்கெல்லாம் சமத்துவம், சகோதரத்துவம் மலர வழி செய்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே எம் இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜபிக்கின்றோம். உமது ஒளியால் ஒளிரும் இவர்கள் உம்மை மற்றவர்களுக்கு அறிவித்து அவர்களது வாழ்விலும் ஒளியேற்றி அவர்களும் மீட்பை கண்டுணரவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இது இந்த நாளிலே நீர் எங்களுக்கு மீண்டுமாய் வெளிப்படுத்திய உமது ஞான மிகு வல்லமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எல்லாருக்குமான தெய்வம் என்பதை எங்களுக்கு மீண்டும் உணர்த்தியிருக்கிறீர். நாங்களும் அதே போன்று எல்லாருக்குமாய், எல்லா மக்களுக்குமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களது குடும்பத்திற்காக மட்டும் அல்லது எனது மொழிக்காக, எனது ஜாதிக்காக, எனது இனத்திற்காக மட்டுமல்ல, நான் எல்லாருக்கும் ஆனவன் என்பதை இன்றைய நாளில் மீண்டும் எனக்கு நினைவூட்டி, என் மகனே, என் மகளே, நீ எல்லாருக்குமாய் அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை எனது இதயத்தில் நீர் நினைவுபடுத்திய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களது வாழ்க்கையில் இப்படிப்பட்ட எங்களது குறுகிய எண்ணங்களை, நோக்கங்களை, பார்வைகளை எல்லாம் மாற்றி ஆண்டவரை உம்மை போல, திரு தூதர்களைப் போல, சகல புனிதர்களைப் போல, எங்களது தாய் அன்னை மரியாள், புனித சூசேப்பரை போல எங்களது வாழ்வு எல்லாருக்கும் அமைந்திட நீரே எங்களுக்கு ஆற்றலை, வல்லமையை, ஆவியாருடைய கனிகளை, கொடைகளை நிறைவாக கொடுத்துள்ளோம். இந்த ஜெபங்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்னை உமக்களித்தேன், உங்கள் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே, ஏற்றிட வேண்டுகிறேன். என்னை உமக்களித்தேன், உங்கள் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே, ஏற்றிட வேண்டுகிறேன்.
கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தாய். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தாய். மனிதவதாரம் உம்மையே தந்ததே, மனிதவதாரம் உம்மையே தந்ததே, என்னை நிறைவாக்கிடவே, உம்மோடு வாழ்ந்திடவே. என்னை உமக்களித்தேன், உங்கள் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். என்னை உமக்களித்தேன், உங்கள் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன், ஏற்றிட வேண்டுகிறேன், ஏற்றிட வேண்டுகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றுதாகும்படி மன்றாடுங்கள். தம் திருப்பெயரில் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் ஒரு கையில் ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பு இறைவா, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்பட்டிருக்கிறார், பலியிடப்பட்டிருக்கிறார், உட்கொள்ளப்படுகிறார் என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முழ எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்து எமது மீட்பின் மறைபொருளை என்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ் பண்ணி செய்து ஒரே குரலாக அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா,
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் உண்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவே வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தருளை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்வியுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எங்கள் ஆயர் சிங்கராயன் மற்றும் எல்லா ஆயர்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கோந்தராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள். அதே வேளையிலே யாரெல்லாம் என் சித்தத்தை, என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள்தான் எனக்கு தாயும் தந்தையும் சகோதரனும் சகோதரியும் ஆவார் என்பதையும் ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆண்டவர் எல்லாருக்குமான இறைவன், கடவுள், மெசியா, மீட்பர், ஆயர், நண்பன் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு மீண்டுமாய் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். நாம் அவருடைய நண்பர்கள் என்றால், அவருடைய பிற சகோதர சகோதரிகள் என்றால் நாமும் அப்படித்தானே வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குத்தானே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே மீண்டுமாய் நமது எண்ணங்களை தெளிவுபடுத்தி தந்தையின் பிள்ளைகளாய் வாழ்வதற்கு தேவையான ஆற்றலை நாம் இறைஞ்சி மன்றாடி கரங்களை தந்தையை நோக்கி உயர்த்திய வண்ணமாக நம்பிக்கையோடு நமது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தினை நாம் சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்து உமது இரண்டாவது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு நான் விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு வழங்குகிறேன் என்று உமது திருத்தூதர்களை நோக்கி மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இவர்தான் இறைமகனேசு, உயிருள்ள ஆண்டவர். எல்லாருக்குமாய் அவர் வந்திருக்கிறார். எல்லாருக்குமான ஆண்டவர் என்று மீண்டுமாய் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இவரை போன்று நாம் எல்லாருக்கும் எல்லாமுமாய் வாழ்கின்ற நல்ல மனநிலையை நமக்கு அருள வேண்டும் என்று சொல்லி நாம் இதையும் தேடி வருகிறார். இவரது தெய்வீக விருதுக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள்.
ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்முடையரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். தரிசனம் தேடும் அடந்தினம் தேவன் வருகிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாளில்லை, இதை தேடாமல் வாழ்வில்லை. இறைவாய் இறைவாய் என் இதயம் இறைவாய், இறைவாய் இறைவாய் என் இதயம் இறைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனந்தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு எங்கிலே, வசந்தம் என்றும் வசந்தம் எந்த வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானது, வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் எங்கிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உமை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவாய் இறைவாய் என் இதயம் இறைவாய், இறைவாய் இறைவாய் என் இதயம் இறைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். நன்றி உணர்வுடன் மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். புனிதமான இம்மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மாதா தொலைக்காட்சியுடைய இனிய இதயங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா வாழ்த்துக்களை, ஜெபங்களை, ஆசிரை நான் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாய் உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். ஞாயிறு திருப்பலி முடிந்தவரை நாம் ஆலயத்திற்கு சென்று ஆலயத்திலே முழு திருப்பலியில் பங்கெடுத்து நற்கருணை உட்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது அதுதான் முறையான காரியம். மாதா தொலைக்காட்சியிலே நாங்கள் ஒளிபரப்புகின்ற இந்த திருப்பலி ஆலயத்திற்கு செல்ல இயலாதவர்களுக்கானது. அப்படி என்று சொன்னால் வயதானவர்கள், செல்வதற்கு வாய்ப்பே இல்லாதவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், படுக்கையில் இருக்கிறவர்கள், பல்வேறு நாடுகளிலே இந்த ஞாயிறு திருப்பலி என்ற வசதியே இல்லாதவர்கள், இவர்களுக்கான ஒரு சிறு முயற்சி தான் இந்த திருப்பலி. உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. கடந்த ஆண்டு ஈஸ்டர் பெருவிழாவிற்கு பிறகு நாங்கள் இந்த திருப்பலி நேரத்தை நாங்கள் தொடராமல் நிறுத்திவிட்டோம். பிறகு பல இடங்களிலிருந்து மக்களுடைய வீடுகளிலே இருக்கிறவர்களுக்கு உதவியாக இது இருக்கிறது. எனவே தயவு கூர்ந்து திருப்பலிக்கு பங்கெடுக்க முடியாதவர்களுக்கு செய்கின்ற இந்த உதவியை நிறுத்த வேண்டாம் என்று பல இடங்களிலிருந்து பல நாடுகளிலிருந்து வந்த அந்த வேண்டுகோளிற்கு இணங்கி தான் இதை நாங்கள் மீண்டுமாய் துவங்கி இருக்கிறோம். எனவே இதை தவறாக பயன்படுத்தி
இந்த திருப்பலியை நான் கண்டுவிட்டேன், நான் ஞாயிறு திருப்பலிக்கு ஆலயத்திற்கு நான் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று அசட்டையாக சோம்பேறித்தனமாக இருந்துவிட வேண்டாம். அது பெரிய பாவம். தயவு செய்து நான் இதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இதை எல்லாருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். ஞாயிறு திருப்பலி கொரோனா காலத்தில் அது வழி இல்லாத ஒரு நிலையில் இந்த திருப்பலி உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது நாம் எல்லாருமே எல்லா பக்கமும் பயணிக்கிறோம், பல நாடுகளுக்கு பயணம் செய்கிறோம், ஊர்களுக்கு பயணம் செய்கிறோம், எல்லா இடத்துக்கும் போகிறோம், தியேட்டருக்கு போகிறோம், திருவிழாவுக்கு போகிறோம், கல்யாணத்துக்கு போகிறோம், காதுகுத்துக்கு போகிறோம், இறப்புக்கு போகிறோம், எல்லாத்துக்குமே போகிறோம். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே ஞாயிறு திருப்பலிக்கு மட்டும் நான் மாதா தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டு நான் இருந்து விடுகிறேன் என்று சொல்வது அது சாவான பாவம். எனவே தயவு செய்து அந்த பாவத்தை கட்டிக்கொள்ளாதீர்கள். அதற்காக எங்களுக்கும் அந்த பாவத்திலே பங்கெடுக்க செய்து விடாதீர்கள். அன்போடு வேண்டுகிறேன். தயவு செய்து இது மீண்டுமாய் சொல்வது போல, உங்களுக்கு நினைவுபடுத்துவது போல, போக முடியாத வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், பல்வேறு நாடுகளிலே இந்த வசதி இல்லாதவர்கள், இவர்களுக்கான மாதா தொலைக்காட்சியுடைய சிறு முயற்சி தான், உதவிதான் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். தயவு செய்து இதை மனதில் இருத்திக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு வேண்டுகிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்து வாழ சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இடைவிடாசகாயமாதா இடையில்லா தேவமாதா, இடைவிடாசகாயமாதா இடையில்லா தேவமாதா, பவவினை தீர்ப்பால் பதமுனை சேர்ப்பால் இதம் துணை சேர்ப்பாயே. இடைவிடாசகாயமாதா இடையில்லா தேவமாதா. அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவார். ஆராத மனப்புண்ணை ஆற்றிடுவார். அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவார். மாறாத கொடுமை, நீங்காத வறுமை, காணாத இன்புமை மாற்றிடுவார். தாராக என்றுமே மாற்றிடுவார். இடைவிடாசகாயமாதா இடையில்லா தேவமாதா, அவரை தீர்ப்பார் பதமுனை சேர்ப்பார் இதம் துணை சேர்ப்பாயே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.